கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. தனியாக போய் இருந்துட்டோம்னா நல்லா இருக்கும் இல்லைங்க. அதுக்கு கிருபை தேவையில்லை. மனிதர்களோடு கூட வாழ்வதற்கு கிருபை தேவைப்படுகிறது. எது ஈஸின்னு நினைக்கிறீங்க? தனியாக இருக்கிறது ஈஸியா, ஆட்களோடு இருக்கிறது ஈஸியா? தனியாக இருந்துடலாம் ஈஸியா. ஏன்னா ஆட்களோடு இருக்கும்போது ஒவ்வொருத்தரையும் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுக்கு தான் பரிசுத்த ஆவியானுடைய பேலன் வேணும். கணவன் மனைவி ஐக்கியமாக இருக்கிறதுக்கு, இன்னொருத்தவங்களோட நம்ம ஐக்கியமாக இருக்கு, நமக்கு என்னது வேணும்? ஒரு எக்ஸ்ட்ரா பவர் நமக்கு தேவைப்படுகிறது. மதம் துறவை பற்றி பேசுகிறது, வேதம் உறவை பற்றி பேசுகிறது. வசனம் சொல்லுவாங்களே, தேவ கிருபையில் மட்டும் அவர் அதிகமாக விருத்தி அடையலை, அவர் மனுஷர் தயவிலும் அதிகமாய். அப்போ வேதம் மனுஷனோட கனெக்ட் பண்ணுறதா இல்லை தேவனோட மட்டும் கொண்டு போயிருதா? சில சொல்லுவாங்க கடவுளே இல்லைம்பாங்க, அவங்க மனுஷங்களை மட்டும் சொல்லுவாங்க. ஆனால் வேதம் பேலன்ஸ்டா ரெண்டையும் பேசுது. நீங்கள் தேவ கிருபையிலையும் பலப்படணும், மனுஷர் தயவிலும் பலப்படணும். யார் வியாதிப்படுவாங்க தெரியுமா? மேக்சிமம் தனியாக இருந்தால் வியாதி வந்துருங்க. நல்லா ஒன்றா இருந்தால் ஆரோக்கியம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. ஃபஸ்ட்டு யார் கூட கூடி வாழணும் தெரியுமா? தேவ கிருபையில் நீங்கள் கூடி வாழணும். அதுக்கப்புறமா மனுஷருடைய தயவிலும் நீங்கள் சேர்ந்து வாழணும். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு முதல் ஆசீர்வாதம் சொல்கிறேன். தேவ கிருபையும் மனுஷ தயவும் நமக்கு வேணும். வெறும் மனுஷ தயவு வேலைக்கு ஆகாது. தேவன் கிருபையை மட்டும் கொடுக்கிறவர் கிடையாது, அவர் கிருபையையும் கொடுத்து மனுஷர்களையும் நமக்கு கொடுக்கிறார். பிரைஸ் காட். ஸோ ரெண்டும் வேணும். இதுதான் வாழும்போதே சொர்க்கம். இந்த ரெண்டையும் நீங்கள் பெற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், வாழும்போதே சொர்க்கம்.